108 டைம்ஸ் ஒரு மந்த்ராவை சாண்ட் பண்ண பிறகு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பூஜை பண்ண பிறகு எனக்கு கோபமாக வருது, இன்னொருத்தவங்க வந்து டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தொழுகை, ஜபிக்கிறது, பூஜை பண்ணுறது, 108 டைம்ஸ் சாண்ட் பண்ணுறது, இல்லை சம் மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே ஆன்மீக பயிற்சிகள் தான். இந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கடவுளுடைய சக்தி, டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தி அதிகப்படியாக நமக்குள்ளே வரும். நமக்குள்ளே வந்து அந்த சக்திக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது, ஆம்ப்ளிஃபையிங் எஃபெக்ட். நமக்குள்ளே இருக்கிற எல்லா குணங்களையும் அதிகப்படுத்தும், நற்குணங்களையும் அதிகப்படுத்தும், தீய குணங்களையும் அதிகப்படுத்தும். அது வந்து உரம் போடுற மாதிரி. ஒரு விளை நிலத்தில் நம்ம எப்போ உரம் போடுவோம்? களைகளை எடுத்த பிறகு தான் உரம் போடுவோம். அப்போ தான் பயிர்கள் மட்டும் தழைக்கும். இல்லாட்டி போனால் என்ன ஆகும்? களைகளை எடுக்காமலே நம்ம உரம் போட்டோனாக்கா பயிரும் வளரும், களை செடிகளும் வளரும் இல்லைங்களா? அதுபோல் நம்ம தியானம் பண்ணாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம உடலாலும் மனதாலும் தயார்படுத்திக்கணும், சுத்தப்படுத்திக்கணும். சுத்தமாக இருந்துட்டு அந்த பயிற்சியில் ஈடுபடும் போது களை செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும், பயிர்கள் மட்டும் வளரும், நற்குணங்கள் மட்டும் வளரும். இது ஒரு டெக்னிக்காக பிராணிக் ஹீலிங்கில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.